Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் சௌபர்ணியா. எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 15th நம்மளோட 30 days சேலஞ்சில் பாதி கிணற தாண்ட போகிறோம். ஸோ டே 15தோட ஃபேஸ் மாஸ்க் உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணணும். இது பர்டிகுலராக இதுக்காக மட்டும் ஃபேஸ் பேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கும் க்யூர் கொடுக்குற ஒரு ஃபேஸ் மாஸ்க். ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கன்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேர்லாம் இல்லாமல் அதை சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைங்க. மிக்ஸி ஜாரில் அப்படியே கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் வீணாக போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக அரைங்க. மிக்ஸி ஜாரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் நீங்கள் இதை மழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். பட் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது இந்த மாதிரி அரை கப் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அருகம்புல் ஜூஸ் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வேப்பம் இலை தூள் எடுத்துக்கோங்க. அது கூடவே முல்தானி மிட்டி அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டையும் கம்பைன் பண்ண இந்த அருகம்புல் ஜூஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் அம்மி இருக்குன்னா அருகம்புல்லை நல்லா மழன்னு அரைச்சி அந்த பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம், ஜூஸை சேர்க்காமல். பட் மோஸ்ட்டாக இது வந்து மிக்ஸி ஜாரில் மழன்னு அரைக்க முடியாது. அந்த காரணத்துக்காக நான் ஜூஸாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப திக்காக இருக்க வேணாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணினா போதும். ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். இப்போது நம்ம ஃபேஸில் கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அருகம்புல்ல நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக ஜூஸாக குடிச்சிக்கிட்டாவும் வரலாம் உங்களோட ஹெல்த்துக்காக. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது ஸ்கின் மேலே ஏற்படக்கூடிய எல்லா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸையும் இது க்யூர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சத்து இருக்குது அதில். அது கூடவே நம்ம வேப்பம் தூளும் சேர்க்கறதுனால இந்த வேப்பம் இலைத்தூள் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் நிறைய இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்ல பிம்பிள் அதெல்லாம் வரவிடாமல் தடுக்கும். நீங்கள் பிரைட் டூபியாக இருந்தீங்கன்னா இந்த அருகம்புல்லை உங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த அருகம்புல்லை எப்படி நலங்கு மாவில் ஆட் பண்ணி ஒரு நலங்கு மாவு செய்கிறதுன்னு நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை இந்த மாதிரி ஈவனாக ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. 10 minutes விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு காஞ்சிருக்கிறத நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பேட் ட்ரை பண்ணுங்கள். பேட் ட்ரை பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களுக்கு சீக்கிரமாக பார்க்குறேன். அது வரைக்கும் சட்டா பை. See you.